ஃபஸ்ட் ஆர்டர் ஓட்டியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் டிஸ்டன்ஸு. பிக்கப்பு வெறும் 600 மீட்ரு, ட்ராப்பு வெறும் 1 கிலோமீட்டர் தான். அதனால் அது ரெக்கார்டிங் எடுக்கலை. செகண்ட் ஆர்டர் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். கஸ்டமர் லொக்கேஷன் இன்னும் 1.2 கிலோமீட்டர் இருக்குது. பிக்கப் வந்து இங்கே குரோம்பேட்டு, ட்ராப் வந்து பெருங்கலத்தூர்னு நினைக்கிறேன், தெரில என்னன்ட்டு. அநேகமாக இந்த ஆர்டர் கஸ்டமர் கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க மெயின்லேயே நிற்கிறாங்க, ப்ளஸ்ஸு பெருங்கலத்தூர் வந்து ட்ராப் போட்டிருக்காங்களா. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பஸ்ஸு வர லேட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து போகிறதுக்கு முன்னாடியே பஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா நடக்கும் ராபிடோவில். பார்க்கலாம் இந்த ஆர்டர் கிடைக்குதா இல்லையான்ட்டு. மெசேஜ் வேறு அனுப்பிச்சிருக்காரு, ஆர் யூ கம்மிங் அப்படின்ட்டு. எஸ் ஆன் மை வே நம்ம போட்டு வச்சு. ஓடிபினா 5924. பாருங்க, பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்டாண்ணா. கூப்பிட்றதுக்காக கேட்கலையா, ஹெட்செட் மாட்டிருக்காரு போல. ட்ராப் எங்கண்ணா, அசஞ்சராண்ணா? ஓகேண்ணா, ஓகே ப்ரோ. அசஞ்சரில் டிப்ளமோ முடித்தாலாம் வேகன்சி உண்டா? அப்படியா? $69 ப்ரோ. ஓகே ப்ரோ. 4 ஆர்டரு 5 ஆர்டர் ஓட்டிருக்கோம் எனக்கு. எல்லாமே வந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் கடன்னு ஆர்டராக வந்துச்சு. சரி, கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, அப்படியே ஓட்டலான்னு நினச்சேன். இப்போ என்னென்னா சடனாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டர் வருமா வராதான்னு டவுட்டாக இருக்குது. வண்டலூரில் இருக்கிறோம். பேசாமல் ரூமுக்கே போயிடலாமா இல்லை ரைடு ஓட்டலாமா? ஆர்டரும் வர மாட்டேது. பார்க்கலாம், அப்படியே ஃப்ளோவில் போயிட்டுருக்கலாம். ஒரு ஆர்டர் வந்ததுன்னா ஒரு ஆர்டரோ இல்லை 2 ஆர்டரோ ஓட்டிட்டு ரூம் போகலாம். 7:15 ஆரம்பித்தேன், 7:10 போல். மணி இப்போ 8:08, 1 மணி நேரம் 20 நிமிஷம், 241 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். தூரல் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. கேமராவில் கேப்சர் ஆகுமான்னு தெரில. கேமராவில் அப்படியே கேப்சர் ஆனாலும் சரி, நம்ம மொபைலில் அந்தளவுக்கு ரெசல்யூஷன் வர மாட்டுது. தூரல் அதிகமாக வந்துடுச்சு. நேராக எனக்கு தெரிஞ்சு ரூமுக்கு போகிறது நல்லதுன்னு தோணுது. இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் ரைடு வராது நமக்கு. எல்லாருமே ஆட்டோ பக்கம் போயிடுவாங்க, இல்லை கார் புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஆர்டர் மட்டும் வரும் இந்த மாதிரி டைமில். ஃபுட் ஆர்டர் எடுத்து ஓட்டுறதுக்கு இப்போதைக்கு மைண்ட் இல்லை. நேராக ரூமுக்கு போகிறோம், மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ண போகிறோம். கேமரா வாட்டர் ப்ரூஃப் தான். சரி, பார்க்கலாம் எப்படின்ட்டு இருந்து. வந்து தாம்பரத்தில் ஆரம்பித்து குரோம்பேட்டு போயிட்டு, குரோம்பேட்டிலேருந்து நமக்கு பெருங்கலத்தூர் வந்து, பெருங்கலத்தூர்லேருந்து அடுத்து வண்டலூர், வண்டலூர்லேருந்து அடுத்து கூடுவாஞ்சேரி, அப்புறம் கூடுவாஞ்சேரிலேருந்து கூடுவாஞ்சேரிக்கு உள்ள ஏரியா, அந்த ஒரு ஏரியா போயிட்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டனு ஒரு பையன் ஆர்டர் போட்டு, அந்த ஆர்டர் வந்து எங்கன்னா டைரெக்டாக ஊரை பக்கம் வந்து இறக்கியாச்சு. இறக்குனதுக்கப்புறமா சரின்ட்டு பார்த்தா இப்போ மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நான் வந்த ரூட்டு எல்லா ரூட்டுமே வந்து டிராஃபிக் இல்லாத ரூட்டு. அதனால் எப்படி சொல்ல, இந்த மாதிரி ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்லா ரோடும் நல்லாயிருக்கும், குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரோடும் நல்லா இருக்குமா. இன்றைக்கி ரைடு நல்லா இருந்துச்சு. ஏன்னா வெறும் 1.25 மணி நேரத்தில் நம்மளால் 4லேருந்து 5 ஆர்டர் ஓட்ட முடியுதுன்னா அந்தளவுக்கு ரோடு கண்டிஷன் இருந்துச்சு. டக்குன்னு ஆர்டரும் கிடச்சிது, நல்லா இருந்துச்சு. இதே ரூட்டு கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும்.
நான் இதுக்கு முன்னாடி மறைமலை நகரில் தான் தங்கியிருந்தோம். அப்போ மறைமலை நகரில் தங்கி இருந்துட்டு இதே பைக்கில் வேளச்சேரி வரையும் டெய்லி வேலைக்கு போகிறது. அங்கே ஒரு டிமார்ட்னு ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசிங்காக இருந்தேன். அங்கே ஒர்க்குக்கு போகும்போது டெய்லியும் இப்படி தான் போவேன். அப்போ ரிட்டர்ன் வரும்போது ஆர்டர் இப்படி தான் எடுப்பேன். அதாவது நான் வேளச்சேரியிலேருந்து வண்டி எடுத்தேன்னா வேளச்சேரியிலேருந்து நேராக வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வேளச்சேரி டு தாம்பரம் அந்த குரோம்பேட் ரோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரூட் ஆர்டர் எடுப்பேன். கீழ்கட்டளை இந்த மாதிரி ஆர்டரு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டுக்கிட்ட வந்துட்டு குரோம்பேட்லேருந்து இங்கே தாம்பரம் பெருங்குளத்தூர் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் எடுப்பேன். அப்புறம் பெருங்குளத்தூர்லேருந்து அப்படி ஆர்டர் பிடிச்சி நேராக மறைமலை நகர் ரூட்டு போகிற மாதிரி ஆர்டராக எடுப்பேன். கம்பெனி போகும்போது சீக்கிரமாக கிளம்பிட்டா காலையில் ஆர்டர் எடுப்பேன். எடுத்துக்கிட்டு அப்படியே கம்பெனிக்கு போவேன். ரிட்டர்ன் வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பெனிலேருந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டே வருவேன். மழை தூறல் விட்டுருச்சு. ஒருவேளை அந்த ஏரியாவில் மட்டும் மழை தூறல் போட்டுதான் இல்லை மழை தூறல் ஓவரலாக விட்டுருச்சான்னு தெரில. ரேப்பிடோவை பொறுத்த வரையும் காலையில் ஒரு 7 மணிக்கு நீங்கள் ஆன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டு 7 மணி வரையும் நான் ஸ்டாப்பாக சாப்பிட்றதுக்கு மட்டும் 2 வேளை சாப்பிட்றதுக்கு மட்டும் கேப் போட்டுட்டு இடையில சும்மா ஸ்நாக்ஸோ ஏதோ வந்து அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் மட்டும் பிரேக்குன்னு வச்சுட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கும். 1000 ரூபாலேருந்து 1200 ரூபா வரையும் கிடைக்கும். ஆனால் மைனஸ் என்னன்னா வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, உங்களால் அந்த வெயிலில் வண்டி ஓட்டுறது கஷ்டம். ஒரு நாள் 2 நாள்லாம் ஓட்டலாம். டெய்லியும் ஓட்டுறீங்கன்னா ரொம்ப ரிஸ்க். அது எப்படி சொல்ல, நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதையும் தாண்டி ஓட்டுறவங்களும் இருக்காங்க, கையில் ஃபுல்லாக ஸ்லீவ் போட்டுப்பாங்க, க்ளவுஸ் போட்டுப்பாங்க, நல்லா ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க மைண்ட் செட் வந்து எப்படின்னா வேறு வேலையே இல்லை, நமக்கு இதுதான், இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களே க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க அதில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால அவங்களால ஓட்ட முடியுது, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு. நமக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டு வராது. நம்ம வேறு ட்ராக், நம்ம மைண்டே வேறு மைண்டு. இந்த ரேப்பிடோ ஓட்டுறதுல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது யூடியூப்பில் இப்போதைக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் வரட்டும். இப்போதைக்கு யூடியூப்பில் இருந்து ஒரு பாத்வே க்ரியேட் பண்ணியிருக்கோம். யூடியூப்பாக இருக்கட்டும், இந்த ரேப்பிடோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஜாபாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மேலே ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணுன்னு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் உள்ளே ஹைலைட் என்னென்னா ஷேர் மார்க்கெட்டு தான் ஹைலைட் என்னை பொறுத்த வரையும். அதுக்கப்புறமா நம்ம கூட படித்த காலேஜ் மேட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்குது. அதை வச்சு நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். பார்க்கலாம், கூடிய சீக்கிரம். எல்லாமே டக்கு நடந்துடாதுல்ல, எல்லாருக்கும் டைம் எடுக்கும், கண்டிப்பாக டைம் எடுக்கும். அந்த டைம் எவ்வளோ டியூரேஷனுங்கிறது தெரியாது. போகிற வரையும் நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டிதான். கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம். டார்கெட்னால் ஒன்றும் இல்லைங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வேணும். ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா அதுக்கு இவ்வளோ ஆகுதே, இது நம்மளால் பண்ண முடியுமா, இதுக்கு எவ்வளோ காசு ஆக போகுது அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எண்ணங்களே இருக்கக்கூடாது. ஃபேமிலியோடு எங்கேயா வெளியே போகணும். வெளியே போகும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு எவ்வளோ ஏஜென்ட் கூட காசு கூட நம்ம பார்க்காம நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும். இன்னைக்கு வரும்போது ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ணி வந்தோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இல்லைப்பா மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழியே இல்லாமல் அப்புறம் கிடைக்கிற ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே மாறி அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. அதோட இன்னைக்கு கம்பேர் பண்ணும் போது நிறையா ஸ்கில்லு கற்றுக்கிட்டேன். சென்னைக்கு வந்து பைக் ஓனாக எடுத்தாச்சு. ஒரு சின்ன அமௌண்ட்டு சேவிங்ஸ்னோட சேர்த்து வச்சுட்டு கொஞ்சோண்டு கோல்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு
இப்போதைக்கு ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான், ஒரு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னா, இந்த டெலிவரி பைக்கு இந்த மாதிரி ஒர்க்கை வச்சுக்கிட்டு ஒருத்தவன்ட்ட எதுவுமே இல்லை, வெறும் ஒரு பைக் மட்டும் தான் இருக்கு ஒருத்தர்கிட்ட, ஜாப் எதுவும் இல்லை அப்படின்னா கூட அவரால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1000 ரூபா இன்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நல்லா கற்றுக்கிட்டேன். ராயல் என்ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன், பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அங்கே உள்ளவங்கலாம் எப்படி தெரியுமா, அவங்களோட சேல்ரி மந்த்லி சேல்ரி இருக்கும், அது போக வெளியே பசங்களோட சேர்ந்து ஏதாவது ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நடத்துவாங்க. அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்கம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்லேருந்து இன்கம் வர மாதிரி அந்த ஒர்க்லையும் இருப்பாங்க. அவங்களோட இன்கம் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம் நம்பி இருக்க மாட்டாங்க அவங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்கம் சோர்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கு 3 இன்கம் சோர்ஸ் இருக்கும். அவங்க எப்படி சொல்ல, மணி மைண்டு, மணி மேக்கிங் அவங்களாம். ஒரு சிறு தொகை இருந்தாலும் அந்த தொகையை எப்படி வந்து பன்மடங்கு பெருக்கிறது அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட்டில் உள்ளவங்க அவங்களாம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறத அச்சீவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே கற்றுக்கிட்ட இடம் வந்து ராயல் என்ஃபீல்டு. அங்கே உள்ள சீனியர்ஸ்